Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குயின் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதனோட இலைப்பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்தால் தான் சீக்கிரம் நம்ம ஃப்ளவர் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளவரை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது போல் கையில் எடுத்தீங்கனாலும் ஈஸியாக வந்துடும். எல்லா ஃப்ளவரையும் இது போல் எடுத்து வச்சுக்குங்க. பாருங்கள், இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் மருந்து நிறையா அடிச்சிருப்பாங்க, புழு நிறையா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம இப்படி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 2 கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி ஒரு ஃபில்டரில் நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ இதை செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். மிளகு 1/2 ஸ்பூன், இஞ்சி, பூண்டு, தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், காலிஃப்ளவர், 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். இதான் இன்றைக்கி நம்ம பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. குறைவான எண்ணெயிலேயே நம்ம குயினில் ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இதில் கடுகு சேர்த்துக்குங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், இந்த அளவு வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம தக்காளியை இதில் சேர்த்துருங்க. தக்காளி வெங்காயம் வேக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதை நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்குங்க. பூண்டு, இஞ்சி சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்சியில் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், லிட்டு ஷேக் ஆயிடுச்சு. ஆனியன், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் போட்டு நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கோம், அதனால் கம்மியான அளவு எடுத்துக்குங்க. இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். அது வேகிற வரைக்கும் நம்ம இந்த இடிகளில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது போல் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், லிட்டு ஷேக் ஆயிடுச்சு. ஆனியன், டொமேட்டோ நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், என்னோடய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி வதங்கறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்தது. இதில் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து கொடுங்க. ஏன்னா நம்ம குயினில் செய்கிறதுனால இதுக்கு தண்ணி வந்து அதிகம் தேவையில்லை. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். லிட்டு ஷேக் ஆனதையும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் லிட்டு வந்து ஷேக் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் வந்து சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் நம்ம அதிகம் தண்ணியும் விடலை. இது வந்து ஓன் மாய்ஸ்சர் குக்கிங் இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணி அதிகம் தேவையில்லாமல் எண்ணெயும் அதிகம் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் வெந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்க. காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ வந்து மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. நம்ம குயின் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம குயின் குக்வேரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து சத்துக்கள் வெளியேறாமல் ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்க்கு இது மாதிரி சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.